செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி முதல் பாலக்காடு வரை செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸில் LHB கோச் என்னும் நவீன பயணிகள் பெட்டி இணைக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு, கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. தூத்துக்குடி முதல் பாலக்காடு வரை செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸில் LHB கோச் என்னும் நவீன பயணிகள் பெட்டி இணைக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. இந்திய ரயில்வேயில் பழைய ஐசிஎஃப் பெட்டிகளுக்கு பதிலாக LHB எனக்கூடிய இந்திய ரயில்வேயின் நவீன பயணிகள் பெட்டிகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. ஜெர்மன் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கோச் மணிக்கு 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிர்வுகள் மற்றும் குலுங்கல்கள் குறைவாக இருப்பதால் பயணம் மென்மையாக இருக்கும். இந்த பெட்டி விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஸ்க் பிரேக் பயன்படுத்தப்படுவதால் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நிறுத்த முடியும். விசாலமான ஜன்னல்கள், மேம்பட்ட ஏர் கண்டிஷனிங், பயோ டாய்லெட் போன்ற வசதிகள் இந்த கோச்சில் உள்ளன. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை தினசரி இரவு 9:40 மணிக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் திருநெல்வேலி, செங்கோட்டை, புனலூர், சங்கனாச்சேரி, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர் வழியாக காலை 10 மணிக்கு பாலக்காடு சென்றடையும். இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் ஒரு ஏசி பெட்டியுடன் கூடிய 16 LHB நவீன பயணிகள் பெட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது. பயணிகளுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இணைக்கப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தூத்துக்குடி பயணிகள் நலச்சங்க செயலாளர் திரு பிரமநாயகம் தெரிவிக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் LHB கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தோம். இந்த LHB பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ரயிலில் பயணிக்கும் பயணி சுரேஷ்குமார் என்பவர் தெரிவிக்கையில், சொந்த ஊர் தூத்துக்குடி, அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். LHB கோச்னு இன்னையில இருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் SWDS அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காக கிடைக்க வழிவகை செய்கிறது. இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலம் உறுப்பினர் பதிவு, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவி, வாழ்வாதார உதவி திட்டங்கள், விபத்து நிவாரணம் மற்றும் வாழ்வாதார பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் விருதாச்சலம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் இன்று இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது. முகாமில் வழங்கப்படும் சில அரசு சேவைகளுக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் மட்டுமே பொருந்தும். மேலும் கூடுதல் கட்டணம் எதுவும் இங்கு வசூலிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 வார்டுகளில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் பல்வேறு தூய்மை பணியில் பணிபுரியும் அலுவலர்கள் இதில் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இத்திட்டம் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து நகராட்சிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நம்மிடையே விருதாச்சலம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் M. ரவிச்சந்திரன் பேசுகையில், மாவட்ட ஆட்சியின் ஆணைக்கு இணங்க எங்களது மாவட்ட சுகாதார அலுவலரின் அறிவுறுத்தின்படி எங்கள் விருதாச்சல வட்டார மருத்துவ அலுவலரின் முன்னிலையில் இன்று விருதாச்சல நகராட்சியில் 33 வார்டுகளில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சக பணியாளர்களுக்கு இங்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இம்முகாமில் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்குரிய அடிப்படையான காய்ச்சல், சளி, இரும்பல் மற்றும் இரத்த சோகை, சுகர் போன்ற நோய்களுக்குரிய சிகிச்சை இங்கே அளித்து வருகிறார்கள். மேலும் அவங்களுக்கு உடனுக்குடன் ரத்த பரிசோதனையும் செய்து அவங்களுக்கு இங்குரிய சிகிச்சை அளித்து வருகிறோம். விருதாச்சலம் நகராட்சி 31வது வார்டு சாந்தி நம்மிடையே பேசுகிறேன். என் பேர் சாந்தி சுவாமிநாதன். நாங்க இந்த வார்டுல எல்லாம் டெய்லி வராங்க குப்பை எடுக்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாம் தனித்தனியா தான் வைக்கிறோம். அவங்களும் தனித்தனியா பிரிச்சு தான் போட்டு எடுத்துட்டு போறாங்க. சிறப்பு குழந்தைகள் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் சேலத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் வழங்கும் தொகுப்பு. முதலில் வருபவர்களுக்கே பரிசு என்கிற சமூக கற்பிதம் காரணமாக
மற்றவர்களுடன் போட்டி போடுவது என்பது சிறப்பு குழந்தைகளுக்கு சிரமமானதாக இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை களையும் வகையில் சேலத்தில் தன்னார்வ அமைப்பு சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இணைந்து உற்சாகமாக ஓடினர். முதலிடம், 2ஆம் இடம் என்கிற அடையாளத்தை நோக்கி ஓடாமல் பங்கேற்பது மட்டுமே பிரதானமாக பார்க்கப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகளின் உற்சாகம் அங்கிருந்தவர்களின் மகிழ்ச்சியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் வகையில் அமைந்திருந்தது. சம வாய்ப்பு என்பது சிறப்பு குழந்தைகளின் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்க செய்து திறமையை வெளிப்படுத்தும் என்பதால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் சேவியோ ஜான். ஸ்பெஷல் கிட்ஸ்னு வரும்போது அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள இன்க்ளூசிவ்னு கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸோ செகண்ட் ப்ளேஸோ எப்பயுமே கிடைச்சதில்லை இது வரைக்குமே. ஸோ அது அகெயின் அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்டுக்கும் டிசப்பாயின்ட்மெண்ட்டை தான் நிறையா தடவை தந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் ப்ளேஸும் கிடையாது, செகண்ட் ப்ளேஸும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் நாங்கள் இந்த ஈவெண்ட் ரன் பண்ணுறோங்க. ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைபிக் சொசைட்டியிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ ஸ்டடீஸ் இல்லாமல் இப்போ எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மாடலாக இருக்காங்க. சிலர் வந்து நல்லா காஃபி மேக்கிங் பண்ணுவாங்க. சிலர் வந்து மேரத்தான்லேயே எங்களோட ஒரு குழந்தை வந்து 8 கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மையும் அவங்களோட ஃபியூச்சரையும் ஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது சார். சைக்கிள் போட்டி, தனித்திறன் போட்டி, இசைக்கேற்ப நடனமாடுதல், அலங்கார அணிவகுப்பு, காஃபி தயாரித்தல் என தங்களுக்கான மின் திறன்களை வெளிப்படுத்திடும் வாய்ப்பினை சிறப்பு குழந்தைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய கொடியேற்பு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் பெருமையின் சின்னமான நமது தேசிய கொடி வளர்ச்சி, வளம் மற்றும் அமைதியின் பாதையில் முன்னேறி செல்ல ஊக்கமளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அரசுமுறை பயணமாக ஸ்காட்லாந்து சென்றுள்ளார். தமது பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்காட்லாந்து முதன்மை அமைச்சர் ஜான் ஸ்வினை ஏற்பாடு செய்திருந்த அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய அணிக்கு ஸ்காட்லாந்து அரசு அளித்து வரும் சிறப்பான ஒத்துழைப்பிற்கு அவர் நன்றி தெரிவித்தார். 12வது காமன்வெல்த் விளையாட்டு அமைச்சர் மாநாட்டில் காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையின் மேம்பாடு, கூட்டுறவு மற்றும் சமூக மாற்றத்திற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நூற்றாண்டு காமன்வெல்த் போட்டிகளை 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும், இப்போட்டிகளை காண ஒட்டுமொத்த காமன்வெல்த் நாடுகளும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அறிவியல் மற்றும் கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணவர்கள் 12 தங்கம், 7 வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதாக மத்திய அணுசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச இயற்பியல் மற்றும் வேதியியல் ஒலிம்பியாட் ஆகிய இரண்டிலும் இந்தியா அனைத்தும் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே மின்மயமாக்கலில் உலக அளவில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்திற்கு அடுத்தபடியாக இந்தியா 99.6% அகல ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசலின் அளவு 2015-16ஆம் ஆண்டில் 293 கோடி லிட்டராக இருந்த நிலையில் இது தற்போது 108 கோடி லிட்டராக குறைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் செலவு மிச்சப்படுவதுடன் கரியமில வாயு வெளியீடும் குறைகிறது என்றும் அந்த ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.